ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி பூரி, சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறம் தோசை, இது எல்லாத்துக்குமே சூட் ஆகிற போல் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய ரெசிபியை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது மூணுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது மூணுமே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு இதை போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் வந்துட்டு இதை போல் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு வெங்காயம் வந்துட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பூரி மசாலா வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பூரி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா ஃபைனாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே குழம்பு மிளகாத்தூள் தான் செய்வேன். அதே போலவே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மசாலாவுடைய பச்சை வாசனையுமே கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா பச்சை பட்டாணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சை பட்டாணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா கூட பச்சை பட்டாணியை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா கூடவே பச்சை பட்டாணியை வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் எல்லாமே கட்டி கட்டியாக இருக்கும்ல அதை வந்துட்டு கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம சேனலில் ரசகுல்லா, குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளம் கேக், இது எல்லாமே பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸோடு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் எல்லாத்தையுமே தண்ணியில் வந்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போது பூரி மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்போடைய அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. நீங்கள் அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சை பட்டாணி வந்துட்டு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதை போல் எடுத்து கையில் உடச்சி பார்த்தோம் அப்படின்னா 2ஆக வந்து உடையணும். நல்லா சாஃப்டாக உடஞ்சி வரக்கூடாது. அந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக வச்சு நான் மசிச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான். அது வந்துட்டு 3 வந்து நான் எடுத்திருக்கேன். சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது இதை வந்துட்டு அகைன் ஒரு 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், பூரி மசாலா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது சூடாக இருக்கிறதால கொஞ்சம் தின்னாக இருக்கிற போல தான் இருக்கும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சருக்கு இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்றது.
அவ்வளோதான் buddies, ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பூரிக்கு சிம்பிளான ஒரு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இது வந்துட்டு பூரிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.